ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானதை பார்க்கிறோம். ஏன் தரிசனமாய் சொல்லுகிறார்? பயப்பட வேண்டாம். இதற்கு முன்பாக அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா ஒரு யுத்தம் நடக்கிறது. அதில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தாலும் ஆபிரகாம் அந்த காரியத்தை குறித்து பயப்பட்டு கொண்டிருந்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொல்கிறார், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்க வாழ்க்கையில் அநேக பயங்கள், திகில்கள் வரலாம். குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள்ல பயப்படலாம். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படலாம். உங்க வேலையை குறித்து பயப்படலாம். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்துல உங்க காரியங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு ஜெயமாய் வெற்றியாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, ஆபிரகாமே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். தேவன் தான் நம்மளுக்கு கேடகம், அரணாய் இருக்கிறார், கோட்டையாய் இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார். அவர் நம்மளை பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்? மகா பெரிய பலனுமாய் இருந்து நம்மளை பாதுகாத்து கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எதை குறித்து பயப்படாமல் ஆண்டவரை விசுவாசி, நம்புங்கள், ஆராதனைங்க, அவரோடு கூட நாம் இணைந்து நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றி உங்களுக்கு வெற்றி தருவார், நன்மை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், உயர்வை தருவார். நீங்கள் இந்த வேதத்தை வாசியுங்கள், இந்த அதிகாரத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் ஆசீர்வாதங்களை தருவார். God bless you.